ஹாய் ஆல், நம்ம நேட்டிவ்க்கு வந்தாச்சு. நேட்டிவ்க்கு வந்ததும் ஈவினிங் வெளியில் கிளம்பியாச்சுங்க. நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நயாகரா ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் எல்லாம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனோம்னா அந்த பட்டர்ஃப்ளை, அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம இந்த பூச்சிங்களெல்லாம் குட்டி குட்டியாக தான் பார்த்துருக்கோம். அதுவே பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே ரியலாக பார்த்தோம். ஸ்கார்பியன்லேருந்து அந்த லேடி பக்லேருந்து பட்டர்ஃப்ளை, கிராஸ் ஹோப்பரு, ஹனி பீ எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பீட்டலு எல்லா இன்செக்ட்ஸுமே இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு வந்திருந்தாங்க. ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு என்னென்ன இந்த இன்செக்ட்ஸ் நேமு, அது எப்படி இருக்கும், அது பெருசாக இருந்தால் எப்படி இருக்குது, எப்படி அது விங்ஸை ஷேக் பண்ணுது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நானும் என் சிஸ்டர்ஸும் ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அப்படியே ஷாப்பிங் எல்லாம் இருந்துச்சுங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அப்படின்னு ஷாப்பிங் எல்லாம் பண்ண முடியல. சும்மா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிளேட்ஸு, குட்டி குட்டி பவுலெல்லாம். ஆனால் இன்னொரு வாட்டி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண நின்றுட்டா டைம் ஆகிடும் அப்படின்றதுனால எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலைங்க. சும்மா எல்லாமே விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே வெளியில் வந்தால் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வேறு வந்திருந்தார். எப்போ வந்தாலும் ஒரு கேம் ட்ரை பண்ணாத வர்றதில்ல. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சும்மா ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இந்த போ அண்ட் ஆரோ, அப்புறமா அந்த கிளாஸ் மேலே பால் போடுறது, அப்புறம் அந்த ரிங்ஸ் போடுறது எல்லாமே ஒரு ட்ரை பண்ணிட்டாங்க. அப்படியே வெளியில் வந்தோம்னா எல்லா ரைட்ஸும் நிறைய ரைட்ஸ் இருந்ததுங்க. பட் க்ரௌட் நிறைய இருந்தது. எல்லாத்துலேயுமே ஒரு க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதனால எல்லா ரைட்ஸ்லேயுமே போக முடியல. பசங்க இந்த ஸ்பாஞ்ச் கேமில் மட்டும் போனோம் நாங்கள். அவங்கள மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு, அதுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ருபீஸ் இருந்தது. 5 மினிட்ஸ் தான் இருந்தது. அப்படியே வாங்கிட்டு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.